தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்த பிறகு பல குழப்பமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்கறத பார்க்குறோம். சிபிஐ வீரபாண்டியன் ஆதரவு நிலையில் இருந்து கொண்டே இது குதிரை பேரம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கடுமையான சார்ஜை முன் வச்சிருந்தாரு. பிறகு உள்ளாட்சி தேர்தலிலும் நாங்கள் தனித்து போட்டியிட திட்டமிட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. எப்படி இந்த முரண்பட்ட பேச்சுக்களை நம்ம பார்க்கிறது? ஆனா அதே மாலையில ஒரு போராட்டத்தின் போது பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, வெகு தூரத்தில் இல்லை, நாங்கள் அமைச்சரவையில் கூட பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க. இன்னொரு பக்கம் விசிகாவிலையும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். இந்த நிலையை எப்படி நம்ம பார்க்கிறது? கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சி நடத்துவதுங்கிறது கொஞ்சம் சாமானிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் அகில இந்திய அரசியலே அதை பார்க்கலாம். பெரும்பாலும் அதுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் போடுவாங்க. கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு கோஆர்டினேட்டர். அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் சோனியா காந்தி அம்மையாரே கோஆர்டினேட்டராக இருந்தாங்க. அந்த அளவுக்கான ஒரு பெரிய லீடர்ஷிப் இருந்தால் தான் பிற கட்சிகள், அவங்களுக்கு நிறைய கொள்கைகள் இருக்கும், செயல் திட்டங்கள் இருக்கும். இப்போ சிபிஐ, சிபிஎம் இன்னைக்கு சண்முகம் அவர்கள் முதலமைச்சரை பார்த்துட்டு அவர் ஒரு 3 கோரிக்கையை வைத்திருக்கிறாரு. இந்த விஷயங்களை ஒவ்வொரு தடவையும் முதலமைச்சரை பார்த்து பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலாக அட்மினிஸ்ட்ரேஷன்ல அது நடக்கிற காரியமும் கிடையாது. அதுக்கு தான் அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி போடுவாங்க. எல்லா கட்சியும் அதில் பங்கெடுக்கும். அப்படியான ஒரு முயற்சி இவங்க எடுத்தாங்க. தாவேகா மாமல்லபுரம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஹோட்டலில் முயற்சியெல்லாம் எடுத்தது. கிட்டத்தட்ட சிபிஐ, சிபிஎம் கலந்து கொள்ளவில்லை, மற்றவங்க கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த முயற்சி என்ன ஆச்சுன்னே நமக்கு தெரியல. அதுக்கிடையில் குதிரை பேரம்னா உண்மையிலேயே பிற கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து பிற அதை என்னன்னு சொல்றது? விஜய் அவர்கள் கரூர் மீட்டிங்கில் குதிரை பேரம், ஒட்டக பேரம்லாம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் நிச்சயமாக அது பேரம் தானே. ராஜினாமா செய்து இடைத்தேர்தலில் தாவேகா டிக்கெட் தந்து ஜெயிக்க வைப்பது அப்படின்னா அவங்க தாவேகா எம்எல்ஏ ஆகிற முயற்சி அதானே. தாவேகா எம்எல்ஏ ஏன் ஆகணும்? விஜயபாஸ்கர் ஏன் ஆகணும்? அப்படின்னா அமைச்சர் ஆகணுங்கிறது தானே. சரி, அமைச்சராக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வாரியத்தில் போஸ்டிங் வாங்கிட்டு போக வேண்டியதானே. எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சில வாரங்கள் தான் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதிகபட்சம் 2 மாதம், 1.5 மாதம் தான் சில பேருக்கு. அதுக்குள்ளேயே ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு தேர்தலை சந்திக்க போகிறோம். ஆனால் எந்த குதிரை பேரம், ஒட்டக பேரம்லாம் இல்லை அப்படின்னா அது நம்ப தகுந்ததாக இல்லை. ஸோ குதிரை பேரம் நடந்திருக்கிறதுங்கிறது உண்மைதான். பேரம் குதிரையை வைத்தா யானையை வைத்தாங்கிறது கேள்வி இல்லை. பேரம் நடந்ததா இல்லையா? பேரம்னா என்ன? அடுத்த தேர்தலில் எங்க டிக்கெட் தரோம், விஜயே பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற வைப்பார், அதுவும் பேரம் தானே. அதில் என்ன சந்தேகம் இருக்கு? இப்போ கரூர் விஜயபாஸ்கர் 2000 ஓட்டு கீழே தான் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்போ ரொம்ப டஃப்பாக தான் அது இருந்திருக்கு ஆக்சுவலாக. அப்போ விஜய் அதிமுக ஓட்டு, விஜய் ஓட்டு எல்லாத்தையும் சேர்த்தா ஜெயிக்கலாம். அப்போ விஜய் பிரச்சாரம் பண்ணணும், தாவேகா அவருக்கு டிக்கெட் தரணும். அப்போ டிக்கெட் தந்து ஜெயிச்ச பிறகு பழையபடி எம்எல்ஏவாவே இருப்பாரா? ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர் தானேங்க அவரு. ஏற்கனவே எம்எல்ஏ இருந்துட்டாரு, திரும்பியும் எம்எல்ஏவா எப்படி நீடிப்பாங்க? அவர் அமைச்சர் பதவி அப்படிங்கிறதா அவங்களோட எண்ணமா இருக்க முடியும். இப்போ அது ஒரு ஆசை வார்த்தை தானே. பேரம் என்பதே ஆசை வார்த்தை காட்டுவதன் மூலமாக அல்லது ஆசையை காட்டுவதன் மூலமாக எதிர்பார்த்த பலனை பெறுதல், இதுதான் பேரம். இப்போ எதிர்பார்த்த பலன் என்ன? சிபிஎம் இந்த டார்ச்சர்லாம் இல்லாம எல்லாமே தாவேகா எம்எல்ஏக்களாக கொண்ட தனி மெஜாரிட்டி, அதானே எதிர்பார்த்த பலன். வேற இது வெட்ட வெளிச்சமா தெரிகிற விஷயம் தானேங்க. ஏன்னா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையாங்கிற கதை. அதை வைத்து தான் நீங்க இதை பார்க்கணும். அதாவது வீரபாண்டியன் அவர்கள் மாற்றி பேசுவது, இப்போ சண்முகம் அவர்கள் நிபந்தனைகளை விதிப்பது. சண்முக நிபந்தனையில ஒரு நிபந்தனை ஒரு ஊரோட பேரு, அந்த பேர்ல இழிவுபடுத்த அடையாளம் இருக்கு, அதை மாற்றணும்னு கோரிக்கை வைக்கிறாரு. மாத்துறதுக்கு ஏற்கனவே நம்மளுடைய ஜீவம் இருக்குங்க, சிஸ்டம் இருக்கு. திமுக ஆட்சி காலத்திலே போட்டதுதான், கலைஞர் ஆட்சி காலத்திலே இருக்குங்க. அதாவது பெயர் மாற்றம் எப்படின்னா, சில நேரங்கள்ல நம்மளோட பிரைடை பாதிக்க மாதிரியான பெயர் மாற்றம் இருக்கும். பழைய கள்ளக்குடி போராட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வரலாற்றை படிச்சிருப்பீங்க நீங்க ரொம்ப யங்ஸ்டர். எங்களுக்கு அதெல்லாம் எங்களோட நிகழ்வுகள். ஊர் பேரை டால்மியாபுரம்னு மாற்றணும்னு முடிவு பண்றாங்க. கள்ளக்குடிங்கிற ஊர் பேரை, அது திருச்சி மாவட்டம். அப்போ போராட்டம், அதில் தான் ரயில் மறியல் போராட்டம். அதில் கலைஞர் தண்டவாளத்தில் தலையை வச்சு கொடுத்தாரு, பெரிய வரலாறு அது. அது பிறகு திமுக ஆட்சி சில பல ஆண்டுகளுக்கு பிறகு கள்ளக்குடியின் பெயர் மாற்றம் வருது. இது நம்மளோட ஒட்டுமொத்த பிரைடு, தமிழ்நாடு முழுவதுக்குமான பிரைடு.
இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் வந்து குறிப்பிட்ட சாதி அடையாளத்தில் இருக்கும். பரச்சேரி, அது உதாரணமாகவே சண்முகம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மாதிரியான பெயர்களை மாற்றணும், இது ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தும் செயல். போன ஆட்சியிலேயே விசிக டிமாண்ட் வச்சது, அதுக்கான ஜீவோ இருக்கு. ஆனால் சிஸ்டம் என்ன அப்படின்னா, முதல்ல கிராம சபை வந்து தீர்மானம் போடணும், அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரைக்கணும், அதுக்கு பிறகு வந்து அந்த வருவாய் நிர்வாகத்துறைக்கு பொறுப்பு யாரோ அவரு பரிந்துரைக்கணும், அப்புறம் ஜீவோ போடணும். அதுக்கு பிறகு தான் முக்கியமான விஷயம் வருது, மேப்ல பேர் மாத்தணுங்க. எலக்டோரல் மேப்ல பேர் மாத்தணும். என்னென்ன ஊர்கள்லாம் சேர்ந்தது, இன்னென்ன ஊராட்சிகள்லாம் சேர்ந்தது, நமக்கு வந்து ஒரு எம்எல்ஏ தொகுதி, ஒன்றியம், எல்லாமே அதன் அடிப்படையில் இல்ல. இதுல இன்னொரு சட்ட சிக்கல் எனக்கு நினைவுக்கு வருது. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலத்துல ஆங்கிலத்துல இருந்த அந்த ஊர்களுடைய பெயர்கள் எல்லாமே தமிழ்ல ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திடீர்னு தடாலடியான உத்தரவு போட்டாரு. பிறகு அது ஓரிரு நாட்கள்லயே வாபஸ் வாங்கினாரு. நடைமுறையில அவ்வளவு சிக்கல்கள் இருந்துச்சுன்னு சொல்லி. உதாரணமா தூத்துக்குடியில டூட்டி கோரின் அப்படின்ற மாதிரி வரும். அது வந்து நம்ம நடைமுறை சிக்கல் அவ்வளவு இருக்குங்கிறத அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் பேரே இன்னும் மாற்ற முடியலைங்க. முடியல. ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட்டு மெட்ராஸ் தான் இன்னைய தேதி வரைக்கும். தமிழ்நாடு பெயர் மாற்ற என்னைக்கு நாள்னு ஒரு சர்ச்சை ஓடுது இல்லையா இப்போ. அது கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. பள்ளிகளில் இதுக்கு ஜூலை 18 நம்ம கொண்டாடுறோம். ஜூலை 18 வந்து பேச்சு போட்டி நடத்து, ஒரு நல்ல சப்ஸ்டான்ஷியல் பிரைஸ் அமௌண்ட் 50,000 அந்த மாதிரி. முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுன்னு ஒன்று. அன்புமணி அவர்கள் வந்து அது ரொம்ப பெரிய தப்பு, அது வரலாற்று திரிபு, நவம்பர் 1ஆம் தேதி தான் நீங்க தமிழ்நாடு பிறந்த நாள். அவர் எதை வச்சு சொன்னார்னா, மொழிவாரி மாநில பிரிப்பு சிக்கல். அதுல என்ன அப்படின்னா, நவம்பர் 1ஆம் தேதி அபிஷியல்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து ஸ்கூல் டேஸ் என்னன்னா மதராஸ் மாகாணம், என்னோட ஆரம்ப பள்ளி நாட்கள். மதராஸ் மாகாணங்கிறது அப்ப என்னவா இருந்துச்சு, கிட்டத்தட்ட இன்றைய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்ந்த பகுதி எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய மாகாணங்க மெட்ராஸ் ஸ்டேட். இந்தியாவுக்கே வந்து 14 மாகாணம் தான் நாங்க படித்தோம். எங்களோட ஆரம்ப பள்ளி நாட்கள் பூரா இப்படித்தான். அப்புறம் மொழிவாரி மாநிலம் பிரிப்பு வரும்போது எங்க பள்ளி ஆசிரியர்கள்லாம் இதெல்லாம் பற்றி விளக்கி சொல்லி, இந்த மாதிரி வந்து இப்போ மெட்ராஸ் ஸ்டேட், மதராஸ் மாகாணம், தமிழ்நாடு பெயர் மாற்ற சர்ச்சை கிடையாது. அப்போ மதராஸ் மாகாணம் சொல்லும்போது சங்கரலிங்கனார் போராட்டம் நடத்தி உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டுறாரு. இதுல அது மொழிவாரி மாகாண பிரிப்பு நாள் தான் நம்ம தமிழ்நாடு பிறந்த நாளான்னா, அதுக்கு பிறகு 1960 வரைக்கும் நம்ம எல்லையை பிரிச்சிருக்கிறோம். அது மாப்போசி ஐயா போராட்டம். மாப்போசி ஐயா வந்து அவரு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்தும் நமக்கு இடம் சேரணும், அதே மாதிரி திருப்பதி, திருத்தணி இந்த ஏரியாக்குல இருந்து இடம் சேரணும்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்தார். கடைசியில் 1960 திருத்தணியை ஒட்டி உள்ள சில பகுதிகள் தமிழ்நாட்டோட சேர்க்கப்பட்டது, இன்றைய தமிழ்நாட்டோட. அப்போ எல்லையே வந்து நமக்கு ஃபுல்லா டிசைட் ஆனது 1960 தான். 67 ஆட்சி மாற்றம். காங்கிரஸ் கட்சி பேரே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி தான். அப்ப 1960 வரும்போது 1967 அண்ணா ஆட்சி. அண்ணா ஆட்சி வரும்போது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் வந்து நம்ம தமிழ்நாடு நாள்னு சொல்றோம். இன்னொரு பெரிய இதுல பிரச்சனை என்னன்னாங்க, நம்ம வந்து எஞ்சிய மாநிலம். அது எங்களுக்கு ஸ்கூல் டேஸ்ல அப்படிதான் சொல்லிக் கொடுப்பாங்க. என்னன்னா, நம்ம ஒரு பெரிய நிலப்பகுதியா இருந்தோம், நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க, இன்னொரு அண்ணன் பிரிஞ்சு போயிட்டாரு, இப்படி எல்லாரும் பிரிஞ்சு போன பிறகு மிச்சம் என்ன இருந்ததோ அதுதான் வந்து இன்றைய தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுக்கு எல்லைகளை வகுத்தோம். எல்லைகளை வகுத்தது 1960. அப்படின்னா டாக்டர் அன்புமணி சொல்ற மாதிரி மொழிவாரி மாநில பிரிப்பு ஆணை நிறைவேற்றப்பட்ட நாள் வந்து தமிழ்நாடு பிறந்த நாளா நம்ம கொண்டாட முடியாது. இப்ப 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஒண்ணு. 2வது சாய்ஸ் என்ன அப்படின்னா, அது அபிஷியலா நடைமுறைக்கு வந்தது. அபிஷியலா வந்து பொங்கல் அன்னைக்கு நடைமுறை வந்தது. அடுத்த வருஷம் பொங்கல் அன்னைக்கு நடைமுறைக்கு வந்தது. இப்ப இந்த 2 நாள்ல எந்த நாளை கொண்டாடணுங்கிற ஒரு இது வரும்போது, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதுதான் நம்மளோட ஒரிஜினலான நடைமுறை. திமுக ஆட்சி அப்படிதான் விளக்கம் கொடுத்தது அதுக்கு. அதுக்கு பிறகு பல கட்டங்கள் அது இருக்கு. பல கட்டங்கள்ல வந்து நம்ம கவர்னர் அப்ரூவல் வாங்கணும், அப்புறம் பிரசிடென்ட் அப்ரூவல் வாங்கணும். அதனால வந்து அதெல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு நமக்கு அடுத்த ஒரு சில மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனா நம்ம வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றினது எதுவோ அதுதான் தமிழ்நாடு நாள். இப்படிதான் நம்ம கொண்டாடுறோம். இப்போ மரபுப்படி அப்படிதான் நம்ம தொடர்ந்து இது பண்ணி இப்போ சமீப காலமாக அப்படி நம்ம கொண்டாடுறோங்க. அப்போ இந்த இடத்துல ஊராட்சி பேரு, தமிழ்நாடு மாற்ற பேரு எல்லாமே ஒரு வகையில ஏதாவது ஒரு வகையில நம்மளோட பிரைடு சம்பந்தப்பட்ட விஷயம். கிராமத்தோட பேரை மாற்றணும்னு சண்முகம் அவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, மாத்தின பிறகு அது வந்து சிட்டா அடங்கல் வரைக்கும் நீங்க பிரதிபலிக்கணும்.
ஓ! நான் ஒரு சிட்டா வச்சிருப்பேன்லங்க. என்னோட நிலத்துக்கு நான் ஒரு சிட்டா வச்சிருப்பேன். அடங்கல் வச்சிருப்பேன். அதுதான் வந்து எனக்கு வில்லேஜ் ரெக்கார்டு பூராத்துலயும் இருக்கும். அதுல நீங்க பெயர் மாற்றம் பண்ணணும். பண்ணாத வரைக்கும் எனக்கு அதுல பயனே கிடையாது. எங்க ஊர் பேரை நீங்க மாத்தியும் பயனே கிடையாது. நான் அந்த நிலத்த கைமாற்றம் பண்றதுக்கோ, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பண்றதுக்கோ எதுவுமே செய்ய முடியாதபடி சிக்கிருவேன். அப்போ இதுக்கு ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் தேவை. இது நாங்க முதல்ல இருந்தே அதை வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். வெறுமனே துண்டு துண்டா ஒருத்தர் பேரை மாத்தி ஒரு பயனும் கிடையாது. அப்புறம் அது எலக்டோரல் மேப்புக்குள்ளேயும் போகணும். அதாவது எம்எல்ஏ, எம்பி தேர்தல் மற்றும் நம்ம ஊராட்சி ஒன்றிய தேர்தல், அப்புறம் பஞ்சாயத்து தேர்தல் எல்லாத்துக்கும் அது போய் சேரணுங்க. ம். அப்போ ஒரு கிராண்ட் ஸ்கீம் நமக்கு தேவைப்படுது. ஒரு சிங்கிள் நேம் பெயர் மாற்றம் மட்டும் நம்ம சர்ச்சையா கொள்ளக்கூடாது. ஆனா அதை வந்து சண்முகம் அவர்கள் அது ஒரு முதலமைச்சர் நான் கொடுத்துருக்குறோம், அவர் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு முதலமைச்சர் சார்பா இன்னைக்கு பிரஸ்ல இப்போ ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் பேக் ஓகே. வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டாரு. அது போக அடுத்தது அவர் சேலத்துல வந்து தனியார் குடிநீர் விநியோகம் சூயஸ் கம்பெனிக்கு கொடுத்தது அது ரொம்ப பெரிய தவறு. அதாவது குடிநீர் விநியோகங்கிறது அரசு கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டிய விஷயம். தனியாருக்கு கொடுத்தா 25 வருஷம் குத்தகை. 25 வருஷத்துல எத்தனை வாடி தண்ணி வேலை ஏத்துவாங்க? ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இது வந்து சிபிஎம் சிபிஐ கண்ணோட்டம் இப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா இடதுசாரி கொள்கைகள். இப்போ இந்த அரசு வந்து என்ன ரீதியான கொள்கை முடிவுகளை எடுக்க போகுதுங்கிறதா இதுல இருக்கிற கேள்வி. இடதுசாரி கொள்கைகளை அப்படியே பின்பற்ற போறாங்களா, இல்ல வந்து முதலாளித்துவ கொள்கைகளை பின்பற்ற போறாங்களா, ஃப்ரீ எக்கானமியா, இவ்வளவு பெரிய கேள்விக்கும் பதில் தேடணும். முதலமைச்சர் அப்படியான பதில்லாம் தேடுற மாதிரியே தெரியல. நிஜமாவே தெரியலங்க. அவர் இன்னமும் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஷோ பாலிடிக்ஸ் தான். நீங்க அவரோட எல்லா நிகழ்ச்சிகளையும் பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் பூராமே ஷோ பாலிடிக்ஸா தான் இருக்கும். அதாவது ஒரு சைன் காட்டுவாரு, இல்ல வந்து 2 கை முஷ்டியை மடக்கி அப்படி குத்துற மாதிரி, இல்ல வந்து இந்த குழந்தைகள்லாம் வந்து கைகளை எல்லாம் மடக்கி ஆட்டின் குறி காட்டுங்க, நான் அன்பா இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு. இப்படித்தான் அவர் இருக்கிறாருங்க. இன்னமும் இதுல இருக்கிற ஒரு பெரிய ஆழமான நீள அகலம், இல்ல நம்மளோட பழைய அரசியல் வரலாறுகள், இதெல்லாம் வந்து அவர் நுணுக்கமா பாக்குற மாதிரி எனக்கு என்னோட பார்வைக்கு அது அப்படி படல. எனக்கு இந்த கூட்டணி கட்சிகளினுடைய இந்த தொடர் குழப்பமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து திரு விஜய் அவர்களுடைய ஒரு கையாலாகத்தனம் அப்படின்னு நம்ம பார்க்கிறதா? அல்லது இந்த கூட்டணி கட்சிகள் இப்ப நம்ம ஆளுங்கட்சியில ஒரு அங்கமா இருக்கிறதுனால, நாம பேசக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வெயிட்டா இருக்கும். நாம லைம்லைட்ல இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க வந்து பேசுறாங்களா? இத நம்ம எப்படி வந்து அந்த புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? அவ்வளவு கடினமான வார்த்தையை நான் போட மாட்டேன். ஏன்னா ஒருவர் வந்து பயிற்சி எடுத்து வரலாங்க. இந்த குறைபாடுகள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் மீதும் வைக்கப்பட்ட குறைபாடுகள் தான். காலப்போக்கில் அந்த பயிற்சி எடுத்து வந்துருவாங்க. பயிற்சி எடுக்கிற முயற்சி இருக்காங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் ரைட்டு தான். அவங்களுக்கு லைம் லைட் இருக்கு இப்போ. இப்போ சண்முகம் அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய டிமாண்ட் வைக்கும்போது 3 டிமாண்ட் வைக்கும்போது அதில் ஒரு டிமாண்டை நிறைவேற்ற முடியுமான்னு எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு. அப்போ அவருக்கான ஒரு பெரிய சிபிஎம்னா என்ன, சிபிஎம் பார்ட்டியோட அஜெண்டா என்ன? இப்போ வீரபாண்டியன் நீங்க சொன்னீங்க, ஓசூர்ல இருந்தே உங்களுக்கு அமைச்சர் வருவார்னு சொல்றாரு. அதே நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனியா போட்டி போட போறோம்னு சொல்றாரு. அப்போ வந்து தாவேக அரசின் கூட்டணி கட்சிகள் குழப்பம், தாவேக அரசு நீடிக்குமா நீடிக்காதா, ஆட்சியோட ஸ்திரத்தன்மை என்ன, இவ்வளவு பெரிய கேள்வியை அதுல எழுப்பிடுவாங்க. அதுல இன்னும் இந்த கேள்விகள் அப்படியே நம்ம திரு திமுகவினர்கிட்ட முன் வச்சோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க? எங்க தலைவர் முன்னாடியே சொன்னார்ல 6 மாசமோ, 1 வருஷத்துலயோ, 3 வருஷத்துலயோ பொது தேர்தல் வரும்னு சொல்லி, இதான் விளக்கம் அதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதாவது 6 மாசமோ 1 வருஷமோலாம் டெல்லி கையில இருக்கு. இப்ப வரப்போகுது. இன்னைக்கு தேதி 15ங்க. இன்னைக்கு காமராஜர் பிறந்த தினம். 19ஆம் தேதி வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் டெல்லியில. 18ஆம் தேதி என்னென்ன பில்லுங்கிற ரகசியம் வெளியில வந்துரும். 20ஆம் தேதி பார்லிமெண்ட். அப்போ இன்னும் ஒரு சில தினங்கள் தான் ஆக்சுவலா. அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். இந்தியாவோட டோட்டல் எலக்டோரல் மேப் மாறப்போகுது. அப்படியான சூழ்நிலையில் சிபிஐ சிபிஎம் அவங்களுக்கும் எதிர்கால திட்டங்கள் இருக்கும், இல்லாமன்னு நான் சொல்ல முடியாது. விசிகாவுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறதா தான் நான் உணர்றேன். ஏன்னா வன்னியரசு அவர்கள் இப்ப சமூக நீதித்துறை பெயர் மாற்றம் இன்னைக்கு முரசொலியில பெரிய கட்டுறங்க, தலையங்க கட்டுற. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைங்க. அது வெறும் ஆதி திராவிடர் இல்ல அப்படி சொல்ல முடியாது. சமூக நீதி நீங்க மாத்திட்டீங்கன்னா அதுல பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் எல்லாரும் சேர்ந்துருவாங்க. ஏன்னா சமூக நீதிங்கிறது ஒரு காமன் வேர்டு இல்லையா? அப்போ இந்த ஆதி திராவிடர்ங்கிற பெயர் எப்போ வருது? 1922ல வந்ததுங்க. அது ஒட்டுமொத்தமான ஒரு துறையா இருந்தது. நீதி கட்சி ஆட்சியில ஆதி திராவிடர்ங்கிற வார்த்தையை போட்டாங்க. அப்பவுமே வந்து 3 தலைவர்கள் பேரை ரெட்டமலை சீனிவாசன் ஐயா உட்பட 3 தலைவர்கள் பேரை தலைவங்க சொல்லுது, எம்சி ராஜா உட்பட. அவங்க ஏன் அதை சொன்னாங்கன்னா,
தமிழ் அப்போ ஒரே மாநிலம். இது ஆரம்பத்துல நம்ம இந்த தமிழ்நாடு பெயர் அதுலயும் நீங்க சேர்த்துக்கலாம். அதாவது ஒரே சர்ச்சை, ஒரே பெரிய பெரிய பறந்து விரிந்த நிலப்பரப்பு, மாகாணம்னு அதுக்கு பேரு. அதுக்குள்ள பல மொழி பேசுறவங்க இருக்காங்க. அப்படின்னா ஆதி திராவிடர்ங்கிற வார்த்தை தமிழ் பேசுறவங்களுக்கு அது ஓகேயா இருக்கும். அப்ப ஆந்திராவுக்கு என்ன வைக்க, தெலுங்கு பேசுறவங்களுக்கு ஆதி ஆந்திரர்னு வைங்க அப்படிங்கிற சஜஷன் வந்திருக்கு 1922 காலகட்டத்துலங்க. அப்புறம் மொழிவாரி மாநில பிரிப்பு, அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வரலாறுகள் தான். இப்படியான ஒரு பெரிய வரலாற்று பிரச்சனை இருக்குங்க. அப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் அல்லது தாவேகா அரசு டக்குனு யார்ட்டையும் எந்த விதமான கன்சல்டேஷனும் இல்லாம சமூக நீதித்துறைன்னு பேரை மாற்றி வன்னியரசு அவர்களும் அது ஆமா சரிதான் சமூக நீதித்துறைன்னு சொன்னது சரிதான்ட்டாரு. அதே நேரத்தில் அதே கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் அது பேரை மாற்றம் சரியில்லைன்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இதுல வந்து முரண் வருது. அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நீங்க கன்சல்ட் பண்ணும்ல, பழங்குடியினர், ஆதி திராவிடர், அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நீங்க சமூக நீதித்துறைன்னு பேர் வைக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு பிற்படுத்தப்பட்டோர் துறை தனியா இருக்கே. இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க. திடீர்னு விஜய் மாதிரியானவர்கள் இல்ல நமக்கு வந்து ஒரு பெரிய கரிஸ்மா இருக்கு, நம்ம என்ன சொன்னாலும் ஜனங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட போற மாதிரி ஒரு சிக்கல் வருது இதுல. அது அப்படி கிடையாதுங்க. என்ன சொன்னாலும் ஜனங்க எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வந்திருக்கு, கணிப்புகள் தவறாகி போச்சு. என்னன்னா புதிதாக வருகிற ஒரு தலைமுறையோட என்ன ஓட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதாவது 40 வயசு கீழே இருக்கவங்களோட என்ன ஓட்டம் என்ன, அவங்க என்ன விரும்புறாங்க தெரியல. இப்ப தெரிஞ்சிருச்சு அவங்க என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப பழைய சிந்தனைகள், பழைய வரலாறு எல்லாத்தையும் இப்போ புதிய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ இதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கா, சமூக நீதித்துறைன்னு மாத்தினதுல என்னங்க தப்பு அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருப்பாங்க. நல்லது தானே அது. ஆனா இல்லைங்க, அதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் இவ்வளவு பேரோட நலன்கள் இருக்குன்னா இப்பதான் வந்து பழங்குடியின மக்கள்ல இருக்கிற விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு இப்பதான் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு தெரியும். இப்பதான் வந்து பட்டியலினத்தவர்கள் மத்தியில விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட யங்ஸ்டர்ஸுக்கு இப்பதான் அது உரைக்கும் நம்மளை எவ்வளவு பாதிக்கும். அப்ப விஜய் அவர்களோ இல்ல தாவேகா அரசோ வெறுமனே ஒரு சிங்கிள் மேனோட ஒரு கரிஸ்மா, ஒரு அப்பீல் மூலமாக ஆட்சிக்கு வந்துடலாமே தவிர ஆட்சியை நீங்க வந்து தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா பரந்துபட்ட கலந்தாலோசனை தேவை. அது கூட்டணி கட்சிகள்கிட்ட அது பிரதிபலிக்குது, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. சார் இப்போ ஒருவரும் ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க, இவங்களுடைய தயவு இல்லாம நாமளே வந்து மெஜாரிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்பட்டமா தெரிய வருது நீங்க சொன்ன மாதிரி. இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்ணணும். ஆனா சிபிஐல வந்து வீரபாண்டியன் நாங்க விரைவில் அமைச்சரவையில் பங்கு பெற்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிற ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அது என்ன உணர்த்துது அந்த செய்தி? சிபிஐக்கு கன்ஃபியூஷன் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் நீங்க சொன்ன ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா, உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம், அமைச்சரவையில் பங்கு பெறுவோம் அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தமே இல்லை. இப்ப 2 வகையான நிலைப்பாடு இருக்கு. அதாவது சிபிஐ பார்ட்டியோட எம்எல்ஏக்கள் மத்தியில இந்த 2 நிலைப்பாடு இருக்கு. என்னங்க, விசிக அமைச்சரவையில் பங்கெடுத்துருச்சு, ஐயுஎம்எல் பங்கெடுத்துருச்சு, நம்ம ஏன் பங்கெடுக்க கூடாது, நம்ம ஏன் ஒதுங்கி இருக்கணும், இது நமக்கான வாய்ப்பு அப்படி நினைக்கலாம். அதே நினைப்பு வந்து சிபிஎம்முக்கு வந்துடலாம் அப்படின்னு சண்முக அவர்கள் நினைக்கலாம். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து அதிகாரிகள் மட்டத்துல எப்படி பிரதிபலிக்குங்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து அரசியல் என்பது நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம், நமக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் சப்போர்ட் இருக்கும், ஆனா ஆட்சியை நடத்துறது யாருன்னா அதிகாரிகள் தான். என்னதான் வந்து முதலமைச்சராக இருந்தாலும் கடைசியில வந்து ஜிஓவை பாஸ் பண்ணி உரிய ப்ராசஸ்ல செய்ய வேண்டியது அந்தந்த துறை செயலாளர்கள் அவங்க தான். அவங்க வந்து கொஞ்சம் சஞ்சலப்பட்டாங்க அப்படின்னா எதுவுமே பாஸ் ஆகாது. சண்முக அவர்களே இன்னைக்கு அதை சொன்னாங்க, 10 நாள்ல செய்ய வேண்டிய மேட்டருங்க அது. இந்த பெயர் மாற்றம், பரச்சேரிங்கிற ஊரோட பெயர் மாற்றம்ங்கிறது 10 நாள்ல செய்ய வேண்டிய மேட்ரு, 15 நாள்ல செய்ய வேண்டிய மேட்ரு, எல்லாமே முடிஞ்சிருச்சு ப்ராசஸ். ஆனாலும் என்ன தயக்கம்னு கேட்கிறாரு. என்ன தயக்கம் அப்படின்னா 10 நாள்ல செய்ய வேண்டிய மேட்ரு தான். அதிகாரிகளுக்கு இன்னமும் வந்து ஒரு குழப்பம் இருக்கு. அதிகாரிகள் மாற்றத்தையும் நீங்க பாருங்க. இப்போ அருண் மாத்தியே வச்சாங்க. அருண் எப்ப வந்தாருங்க அந்த துறைக்கு? 45 நாட்கள் தானே டிபிஎஸ்சில இயக்குனரா. 1.5 மாசங்க, 1.5 மாசம். 1.5 மாசத்துல ஏதோ ப்ராசஸ் பண்ணிருப்பாரு அவரு. அவரை திடீர்னு தூக்கி திருப்பி பழைய பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுங்க. ஸ்கூல்ல அது பேர் என்ன, அந்த இதுல பயிற்சி இதுல போடுறதுங்கிறது அது ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்ட். அப்போ ஒரு அதிகாரி திறமையானவர்னு தான் நீங்க வந்து டிவிஎஸ்சி கொண்டு வந்திருக்கீங்க.
45 நாள்லயே அவர் திறமையற்றவர்னு கருதி நீங்க வந்து பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுக்கு தூக்கி அடிச்சீங்கன்னா என்ன எப்படி அசஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வரும். நீங்க எல்லா பத்திரிகைகள்லயும் அதை எழுதுறாங்க. அப்படின்னா ஃபெயிலியர். எந்த இடத்துல ஃபெயிலியர்? ஏவே வேலுவை அரெஸ்ட் பண்றதுல ஃபெயிலியருங்க, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்றதுல ஃபெயிலியர். அப்படித்தான் பொலிட்டிக்கலா தான் அந்த குற்றச்சாட்டு வரும், வராம இருக்காது. அப்படின்னா ஏன் நீங்க எக்ஸ்பிரஸ்ல செய்தி போட்டிருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்களே அவரோட வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, இல்லைங்க பேரே இல்லைங்க, அவரோட பேரே இல்லை, அப்புறம் எதுக்கு அவர் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நோட்டீஸ் ஃபார் அப்பியரன்ஸ் தானே கொடுக்கணும். நீங்க சம்மன் கொடுக்குறீங்க அப்படின்னா எஃப்ஐஆர்ல பேர் இருக்கணும். நோட்டீஸ் ஃபார் அப்பியரன்ஸ் கொடுத்தா எஃப்ஐஆர்ல பேர் இல்லைன்னு அர்த்தம். அதிகாரிகள் என்ன சொல்றாங்களா, இல்லைங்க எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு, அது அடிஷனல் ஷீட்ல இருக்குன்றாங்க. நாங்க கோர்ட்ல கொடுத்துருக்கோம். எஃப்ஐஆர்ல பேர் இருந்ததுனால தானே உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு. எஃப்ஐஆர்ல பேரே இல்லைன்னா முன்ஜாமீன் எப்படி கொடுத்துருப்பாங்க? அப்போ இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, அது நல்லா தெளிவா தெரியுது. இப்போ குறிப்பிட்ட ஒரு சட்டங்கிறது தன் கடமையை செய்யணுங்க, உரிய போக்குல தன் கடமையை செய்யணும். கடமையை செய்யும் போது சட்டத்தின் பார்வையில், சட்டத்தின் கீழ், சட்டத்தின் முன்ங்கிற 3 நிலைப்பாடு வரும். இந்த 3 நிலைப்பாட்டுக்கும் உட்பட்டு தான் நீங்க கிரிமினல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். செந்தில் பாலாஜி எனக்கு பிடிக்காதுங்க, நான் கரூர் போகும்போது செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடை முதலமைச்சர் எடுக்கக்கூடாது, அது தவறு. இல்ல ஏவே வேலு தூக்கி உள்ள வைங்க, அவர் எவ்வளவு பெரிய ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அருண் ஐபிஎஸ் அருண் வந்து ஏவே வேலுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, அதனாலதான் அவர் சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஓகே. அப்போ மிக எளிதாக இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு அரசாங்கம் வந்து இதை அவாய்ட் பண்ணணும். பண்ணாதான் அரசு வந்து அடுத்தடுத்த பணிகள்ல கவனம் செலுத்த முடியும். எப்பங்க முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும், எப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படுதோ அப்போ. உதாரணமாக லஞ்ச ஊழல் அற்ற அரசு, இதான அவர் வைத்த வாதம். பத்திரிகைகள் பூரா என்ன செய்தி வருது யோசிச்சு பாருங்க. ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குங்க, அவரு இப்ப யாரோ ஒரு தாவேகா பிரமுகர் அவரு பணம் கேட்கிறாருங்கிற வீடியோ சர்க்குலேட் ஆகுது. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி குளத்துல வந்து மண் எடுக்கிறதுக்கு இலவச அனுமதி, அதுக்கு வந்து பணம் கேட்டாருங்கிற வீடியோ சர்க்குலேட் ஆகுது. அப்புறம் வந்து சில பெர்மிஷன்ஸ், என்னங்க நீ வெறுங்கையோட அமைச்சரை பார்க்க வந்துருக்கீங்க, நீ ஜூனியர் உடனே எழுதியிருக்காங்க. அப்போ தொடர்ந்து புகார்கள் வருது. இது எப்பவுமே பத்திரிகைகள் தாங்க முதல்ல வரும், ஏன்னா அவங்களுக்கு தான் புலனாய்வு செய்யற அமைப்புகள் இருக்கு. அப்போ நீங்க லஞ்சம் ஊழலற்ற அரசுன்னு சொன்னா கீழே இருக்கிறவங்க அதை உணரணும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறோம், பணமே இல்லாம வந்து வேலை நடக்குது, பணம் கொடுக்க போனா கூட வாங்க மறுக்கிறாங்க, லஞ்ச ஊழலற்ற அரசுன்னு கீழே நிலையில இருக்க உணர்வான். அவன் இண்டஸ்ட்ரியெல்லாம் ஆரம்பிக்க போறதே இல்லை, அவன் அடிப்படையில் ஒரு சிட்டாடங்களை பேர் மாற்ற போவான், அவ்வளவுதான். அவனோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் போவான். அப்போ இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கொடுக்கறது, அதுல வந்து அதுல மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டோம் எல்லாரும் இதை விளம்பரப்படுத்துங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்பர் புகார் கொடுக்கறதுக்கு அவன் யோசிப்பான்ல, காரியம் ஆகணும்னு நினைக்குமா, இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்ல புகார் கொடுத்துட்டு எவ்வளவு நாளும் ஆகட்டும்னு நினைப்பானா? ஸ்பீடு மணிங்கிறதானா அவன் வச்சிருக்க பேர் லஞ்சத்துக்கு. இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி செய்யணுங்க. அவரு செய்ய மறுக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஷோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இன்னமும் அரசு போயிட்டு இருக்கு. சார், நீங்க ஒரு ஆரம்பத்துல ஒரு விஷயம் குறிப்பிட்டது போல, ஒரு பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய விவகாரமாக இந்த மான்சூன் செஷன் பார்லிமெண்ட்ல வந்து 20th ஆரம்பிக்குது. ஸோ அதுல சிதம்பரம் அவர்களுடைய ஒரு கருத்து தான் வந்து தற்போது வந்து அண்மை தகவலா பார்க்கிறோம். அவர் என்சிபி சரத்பவார் அணியையும் திராவிட முன்னேற்ற கழகமும் வந்து பாரதிய ஜனதா வந்து அணுக போகுது, சட்ட திருத்தத்திற்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆதரவு நல்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ காங்கிரஸ் புலம்ப துவங்கி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஏன்னா அவர்களுடைய பல மாநிலங்களுடைய தவறான ஒரு அணுகுமுறையினால மாநில கட்சிகளை தானாகவே வந்து பாஜகவிடம் அவர்களாவே புஷ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முன்வைக்கப்பட்டது. இப்போ இந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு விவகாரம் இந்திய இறையாண்மைக்கு எப்படி பாக்குறீங்க? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்லிமெண்ட் எண்ணிக்கை, நம்ம எம்பி எண்ணிக்கையை கூட்ட போறாங்கிறது புதிய பார்லிமெண்ட் கட்டடம் கட்டும் போதே தெரியும். ஏன்னா அங்க நம்பர் ஆஃப் சீட் ரொம்ப கூட, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எம்பி எண்ணிக்கை கூட போகுதுன்னு. எம்பி எண்ணிக்கை கூட்டணுமானா நான் கூட்டணும் தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா அது நம்ம ரொம்ப காலத்துக்கு முந்தைய ஃபிக்ஸ் பண்ணது. அப்புறம் இந்திரா காந்தி அம்மா காலத்துல ஒரு சீலிங் போட்டோம், வாஜ்பாய் அரசுலயும் அது தொடர்ந்தது. இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக எம்பி எண்ணிக்கையை கூட்டணும். எம்பி எண்ணிக்கையை கூட்டினா எம்எல்ஏ எண்ணிக்கையும் கூடத்தான் செய்யும். இதை வந்து போன முறை சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது விமன் ரிசர்வேஷன்ங்கிற அதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. சரி, அதை வந்து ஒரு சிமிலுக்குள்ள அடக்க பார்த்தாங்க, சாண்ட்விச் மாதிரி. அதாவது நாங்க பெண்களுக்கு இது கொடுக்கணுங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு ரிசர்வேஷன் இது
அதுக்கு வந்து முதல்ல அதை பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா இருக்கிறதுலே கொடுக்க வேண்டியதானேங்கிற கேள்வி வந்துடும். கையில இருக்கிறதுல நீங்க கொடுக்க வேண்டியதானேங்கிற கேள்வி வந்துடும். இப்போ வந்து வேற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க எம்பி எண்ணிக்கையே ப்ரொபோர்ஷனேட்டா கூட்ட போறோம். அதாவது மொத்தம் வந்து தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து 40ன்னா 50% எல்லா மாநிலங்களுக்கும் கூடுனா இங்க 40 வந்து 60 ஆகும். இப்படிதான் அவங்க வந்து இப்போ கணக்கு சொல்றாங்க. பில் வந்தா தான் நமக்கு தெரியும். ஆனா இப்போ சொல்ற கணக்கு என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு 80ன்னா 120 ஆகும். தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் 40 அப்படின்னா 60 ஆகும். இப்போ இத வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அகிலேஷ் எதிர்ப்பாரா? உத்தரப்பிரதேசத்துக்கு இல்ல அவருக்கு லாபம் தானே. அவர் ஏன் எதிர்க்கணும்? அது போக அதுல எம்எல்ஏ எண்ணிக்கை மாறும்ல. ஓகே. நம்ம வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 எம்எல்ஏ நம்ம கணக்கு. அப்போ 40 தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு சேர்த்து 40. 40க்கு இத்தனை நம்பர்னு இருக்கு. 39 நம்ம நம்பர். 39க்கு 234. அப்ப 59 ஆனா 234 இருப்பீங்களா? இல்ல அதுவும் கூடணும். கண்டிப்பா கூடும்ல. அப்போ தமிழ்நாடு எப்படி எதிர்க்கும்? இன்னொன்னு அதை வந்து கரூர் பேச்சுல விஜய் அவர்கள் அதை மட்டும் ஒரு தனியா ஒரு அடைப்புக்குறிக்குள்ள சொன்னாரு. மற்றதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் தாங்க பேசினாரு. அதாவது ரெகுலர் லோக்கல் பாலிடிக்ஸ். அதை மட்டும் நேஷனல் பாலிடிக்ஸ்க்குள்ள டீலிமிட்டேஷன் ஒண்ணு இப்ப எல்லாம் சொல்றாங்க. அது எந்த ரூபத்துல வந்தாலும் தமிழ்நாடு வந்து எதிர்க்கும்னாரு. ஸோ அப்போ அவர் வேற ஸ்டாண்ட் வச்சிருக்காரு. என்னன்னா அவர் அதை விரும்பல. அவருக்கு அதுல வந்து பொலிட்டிக்கலா இன்கன்வீனியன்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் நோக்கி அவங்க போனாங்கன்னா இவரும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது வரும். தமிழ்நாடும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது வரும். உத்தரப்பிரதேசம் 27 தேர்தல் உடனே 29 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணணும். 2028 தேர்தல் நடக்க இருக்கிற மாநிலம் இருக்கு. சத்தீஸ்கர் இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு, கர்நாடகா இருக்கு, தெலுங்கானா இருக்கு. எல்லாமே வேற மாற்ற வேண்டியது வரும். அப்போ டோட்டலா கண்ட்ரியே ஏதோ பெரிய மாறுதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிற சூழலுங்க இது. அதுலதான் சிதம்பரம் அவர்கள் பேச்சை நீங்க அப்படித்தான் நீங்க பார்க்கணும். ஒட்டுமொத்தமான விவாதம் 19ஆம் தேதி ஆல் பார்ட்டி மீட்டிங் ப்ரொபோசலை கண்டிப்பா கவர்மெண்ட் வைக்கும்போது ஒவ்வொரு மாநிலமும் மாநில கட்சியும் அவரவர்கள் நன்மைக்கு தான் முடிவு எடுப்பாங்க. ஆரின் அதர்வேட்ஸ் திமுக நன்மைக்கு தான் முடிவு எடுக்கும். அது எப்படி வேற வழியே கிடையாதுங்களா? அப்போ பிஜேபி ப்ரொபோசல் திமுக அதுக்கு வந்து ஆமான்னு சொல்லிருச்சு, அதனால அது பிஜேபி அணிக்கு போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்கள் இருக்கும். போவாங்க போகலங்கிற வார்த்தைக்குள்ள நான் வரல. அடுத்தடுத்த காலகட்டங்கள் என்ன அப்படின்னா தேர்தல் எப்படி வரப்போகுதுங்கிறது தான். எம்பி தேர்தலும் எம்எல்ஏ தேர்தலும் ஒன்னா வந்துச்சு அப்படின்னா திமுக நிலைப்பாடு மாறும். ஏன்னா திமுக ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சி இப்ப எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா சிபிஎம்முக்கு அந்த குழப்பம் இருக்கு இங்க தமிழ்நாட்டுல. விசிகாவுக்கும் அந்த குழப்பம் இருக்கு. தாவேகா தனியா தான் அவங்க வந்தாங்க. தனியாவே 108 சீட் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு குழப்பம் இருக்காது. நம்ம பலம் என்னன்னு அவங்க உணர்ந்திருப்பாங்க. அதுல அவங்களுக்கான சிக்கல் என்ன அப்படின்னா ஏற்கனவே அந்த கட்சியில இருந்து போட்டி போட்டவங்கல இன்னைக்கு ஜெயிச்சு எம்எல்ஏவா இருக்கிறவங்க ஒரு 50-60 பேர் மாற்று கட்சிக்காரங்க தான். குறிப்பா அதிமுக அதிகம். வெற்றி வாய்ப்பை இழந்து 2வது இடத்துல இருக்கவங்க எண்ணிக்கையை பார்த்தாலும் அதுலயும் வந்து மாற்று கட்சிக்காரர்கள் நிறைய இருக்காங்க. அதாவது தாவேகாவினருக்கு டிக்கெட் கொடுக்கறத விட அவங்க மாற்று கட்சியில இருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடையும் அந்த அவர் என்னதான் வந்து காசு பணம் ஜாதி எல்லாம் ஒழிச்சிட்டேன்னு முதலமைச்சர் சொன்னாலும் அது உண்மை இல்லை. ஏன்னா வெற்றி பெற்றவங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல பைனான்சியலி வெல் செட்டில்டு, அப்புறம் உள்ளூர் ஜாதியை சேர்ந்தவங்க, வேற கட்சியை சேர்ந்தவங்க. இப்ப தாவேகாவிலிருந்தே கணிசமான ஓட்டு வாங்கினவங்களை நீங்க தனியா பிரிச்சீங்கன்னா இப்ப கரூர்ல விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் லோக்கல் எம்எல்ஏ எக்ஸ் மினிஸ்டர் அவர் வாங்கின ஓட்டு. அதே நேரத்தில் தாவேகா சார்பாக மதியழகன் வாங்கின ஓட்டு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான ஓட்டுங்க. என்ன காரணம்னா வெற்றி வித்தியாசமே 2000க்குள்ள அவர் நிறுத்தியிருக்காரு. அவரு யங்கு புதுசா வர்றாரு. அஃபெக்டட் பார்ட்டி கரூர் இன்சிடென்ட்ல அவர் அஃபெக்டடு ஜெயில்டு. இப்படி நீங்க தனி கணக்கு எடுத்தீங்கன்னா 30 பேர்கிட்ட தான் தேடுறாங்க. 30ல இருந்து 40 பேரு தாவேகால இருந்து மட்டுமே வந்து இப்ப புஷியானந்த கூட நீங்க அந்த பட்டியல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அருண் சுகாதாரத்துறை அமைச்சரை அவரை நீங்க ஐஆர்எஸ் அந்த பட்டியல சேர்த்துக்கலாம். இப்படி நான் அப்படி ஒரு மாதிரி என்னோட அறிவு கட்டியவர்கள் நான் பிரிச்சு பார்க்கும்போதுங்க மாற்று கட்சியிலிருந்து வந்து எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க 50ல இருந்து 60 பேர், மாற்று கட்சியிலிருந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்தவங்களும் கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 பேர் வராங்க. தாவேகாரங்களே அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு
40, 50 வரைக்கும் கூட வராங்க. அப்போ மொத்தம் இருக்கிற 233 தொகுதியில் அவங்க போட்டி போட்டவங்கள 4 அணியா பிரிக்க முடியுதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தாவேகா. அவங்களோட ஓட்டு அப்படிங்கிறது நிச்சயமா விஜய் ஓட்டு. மற்றவங்க ஓட்டு, விஜய் ஓட்டும் இருக்கு, மற்ற ஓட்டும் இருக்கு, மற்ற கட்சி ஓட்டும் இருக்கு. இந்த கணக்கு அவங்களும் போடுவாங்களே, ஏன்னா அவங்ககிட்டயும் ஒரு பெரிய டீம் இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி நல்ல விற்பனர்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் உடனடியாக தேர்தல் வர்றதுலயோ, இல்ல கட்சியை பலப்படுத்தாம தேர்தலை சந்திக்கிறதுலயோ, இல்ல தனி மெஜாரிட்டி இல்லாம தேர்தலை சந்திக்கிறதுலயோ அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. காங்கிரஸினுடைய அணுகுமுறைகள், அண்மை அணுகுமுறைகள் வந்து ரொம்பவே வந்து மீண்டும் அதிருப்தி அடைய செய்கிறது பிராந்திய கட்சிகளுக்கு. இப்போ உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்துல இப்போ சீட் ஷேரிங் விவகாரம் சம்பந்தமா இப்பவே ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதிக்கு பாதிலாம் வேணும் அப்படின்லாம் பேசுறாங்க. முஸ்லாமியர்களுக்காக எஸ்பி ஒண்ணுமே செய்யல, எங்களால தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 37 ஜெயிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் நம்ம நேஷனல் ஊடகங்கள்ல பார்த்துருப்போம். இங்க எப்படி கடந்த காலகட்டத்தில் பீகாரை வந்து தேஜஸ்வி யாதவ் தோற்கடிச்சாங்களோ, அதே போல இங்க மு.க. ஸ்டாலினுக்கும் வந்து ஒரு பெரிய பாதகம் ஏற்பட்டுச்சோ, அது போல அடுத்தடுத்து மாநிலங்கள்ல இவங்களோட அணுகுமுறைகள் பெரும் அதிருப்தியா இருக்கக்கூடிய நிலையில அப்போசிஷனை வந்து கன்சாலிடேட் பண்ண முடியுமா காங்கிரஸால? அந்த ஸ்டஃப் இப்ப இருக்கா அவங்கள்ட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. அகில இந்திய அளவில் வந்து என்டையர் ஆப்போசிஷனையும் ஒரு கொடை கீழே கொண்டு வர முடியாதுங்க. இந்தியா கூட்டணிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். மாநில கட்சிகள் இனிமேல் வந்து மாநில அளவிலாக அந்த கூட்டணியை சுருக்கிறோம். இப்போ உதாரணமாக உத்தரப்பிரதேசம் அப்படின்னா அகிலேஷா முதலமைச்சராக ஏற்கக்கூடிய கட்சிகள், ஆரியன் அதர்வைட்ஸ் வந்து சமாஜ்வாதிக்கு மேஜர் ஷேருக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியவங்களை தான் அவங்க சேர்ப்பாங்க. 50-50% யாருமே சேர்க்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாடும் அதே தான். அப்போ பிஜேபி எதிர்ப்புங்க, எல்லாரும் சேருங்க, ஒன்னா சேருங்க, ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் யாரும் இப்போ தயார் கிடையாது. எங்க மாநிலத்தில் எங்களுக்கு என்ன, நாங்க வந்து தேர்தலில் ஜெயிக்க முடியுமா, ஆட்சி அமைக்க முடியுமா, இப்படித்தான் இந்த அஜெண்டா தான் போட முடியும். என்ன காரணம்னா, அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல வந்து அவர் என்ன தமிழ்நாட்டிலேயே நின்று ஓட்டு வாங்க முடியும், இல்லை தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்துல போய் ஓட்டு வாங்க முடியுமா? ஸோ பிஜேபி எதிர்ப்புங்கிற அந்த ஒரே பூச்சாண்டி வந்து இந்த வர இருக்கிற தேர்தலில் எடுபடாது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து வரப்போகிற மாற்றங்கள். இந்த மாற்றங்கள்லாம் வந்துருச்சுன்னா என்டையர் பிக்சரே மாறிடுங்களே. அப்ப திருப்பி எல்லாமே நெகோசியேட் பண்ணும்போது காங்கிரஸுக்கு இருந்த அந்த பழைய பேர வலிமை என்பது இல்லை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி.